மாண்புமிகு தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக ஹியூமன் பீயிங் ஹியூமன் பண்றத இடம் தான் கல்வி கூடம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் போற்றுகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எதிர்காலமே இப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம். ஆகவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்வதென்றால், பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது, தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வருகிறது, காவல்துறையை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகின்றதை கவனமாக ஆராய்ந்து காவல்துறை இதில் முக்கிய பங்கு எடுத்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடுநிலைமை வகித்து எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கண்டிக்க தகுந்த பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது, தமிழகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது என்ற ஒரு நமக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி விட வேண்டாம். அதற்கு எந்த அரசு என்பது அல்ல, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது போன்று நிகழ்வு எங்கு இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறைக்கு நமது பதிவை சொல்லி இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதித்து எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே கண்டனத்தை தெரிவிப்பதோடு உரிய விசாரணை நடத்தவும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்திடவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. கோவை மாவட்ட இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்ற மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு வர அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லை. இதற்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள்ளேயே நடந்திருக்கிறது. மாணவர்கள் இந்த கொலைவரி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இதை சிறுமைப்படுத்துவது சரியானது அல்ல. எனவே கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடம் கல்வி கற்க வந்தவர் என்கிற மனிதாபிமானத்து கூட நடந்து கொள்ளவில்லை கல்லூரி நிர்வாகம். இன்றைக்கு இந்த கோவையிலே கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நம்முடைய இந்த அரசாங்கம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காவல்துறையை களையெடுத்து காவல்துறையிலே மிகப்பெரிய கரைவடியாத கரைகளாக இன்றைக்கு அதை ஆக்குவோம் என்று சொன்னால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவு சரிபடுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் கூட 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு அரசு உறுப்பினர் இது குறித்து மட்டும் பேசிட்டீங்க, முடிச்சிருங்க. அப்புறம் ஒரு ஊரா சொல்ல ஆரம்பிச்சா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்காக இந்த அரசாங்கம் நிச்சயமாக காவல்துறை மீது சம்பந்தமாக உரிய கவனத்தோடு இருந்து அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான சம்பவமாக மாறும் என்பதை அதை கருத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமாக பேச சொன்னீர்கள். இல்லை எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை குறித்து கொடுத்திருக்கின்றீர்களோ அதை ஒட்டி மட்டும்தான் பேசணும். நீங்கள் மற்ற விஷயங்களை இதில் கொண்டு வரக்கூடாது. நான் ஒரு தந்தையாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன்.
பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளை மனம் கூட கல்லாக இருந்துவிடும். ஆனால் அந்த தாயும் தந்தையாரும் கோயமுத்தூர் மாணவன் அந்த அடித்து கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் ஊடகங்களில் சொன்ன செய்தியை நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். கலங்கித்தான் போனோம். பெற்ற பிள்ளைகள் 3ஆம் ஆண்டு படிக்கிற அந்த என்ஜினியர் படிக்கிற பிள்ளை போதை புழக்கம் இருக்கிறது என்று காவல்துறையில் தகவல் சொன்னார் என்பதற்காக போதை பழக்கத்தை யார் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் என்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்கள் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் இது என்ன தீர்க்கப்படாத பிரச்சனையா? உலகத்தில் இது போதைப் பொருளை தீர்க்கவே முடியாதா? கடுமையான சட்டங்கள் வந்திருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் யார் தடங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி சட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். எனவே உரிய நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று நான் அந்த மாமன்றத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்கிறான். அந்த குடும்பம், அந்த தாயினுடைய மனநிலையை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதியில் சித்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பெட்டாக்கலாம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்து போய்விடக் கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்து போய்விடக் கூடாது. உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமோ என்று நான் வினாக்களை எழுப்பி சம்பந்தப்பட்ட அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.